வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களே, இன்னைக்கு மியூசிக் ரிவ்யூல நாம பார்க்க போற ஆல்பம் தெரி. Twinkle twinkle little star. தேனிசை தென்றல் தேவாவோட குரல்ல விஜயோட இன்ட்ரோ சாங் கேட்கவே அரடே அப்படின்னு தோணுது இல்ல? எஸ், ஜித்து ஜில்லாடி. ஜித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. இது ஒரு காப் பாட்டுங்க. குத்து ஸ்டைல்ல போட்டிருக்காரு ஜிவி அண்ட் இந்த பாட்டை எழுதியிருக்காரு டங்காமாரி ரோகேஷ். பாட்டோட முடிவில் பயங்கரமான குத்து போட்டிருக்காரு நம்ம ஜிவி அண்ட் இந்த பாட்டுக்கு விஜயோட நடன அசைவுகள் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே ஹார்ட் பீட் சும்மா தெரிக்குதுங்க. மீனடிக்கா அப்படின்னு ஒரு ஃபேமஸான பாடல் கேட்டிருப்போம். ஆனால் இந்த படத்துலையும் ஒரு பாட்டு இருக்கு. ஆனால் அது அப்பாக்கும் மகளுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு பாடல். உத்தாரா உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஜிவி பிரகாஷ் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஒரு மகள் தன்னோட அப்பாக்கு தானே அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா தன்னோட வரிகளில் சொல்லியிருக்கார் பா விஜய். விஷுவலா இந்த பாடல் ஒரு பயங்கர இம்பாக்டை கிரியேட் பண்ணும்னு தோணுதுங்க. இளைய தளபதி விஜய் பாடினாலே பாட்டு ஹிட்டுங்க. தன்னோட படங்கள்ல வரிசையா பாட்டு பாடிட்டு வர்றாரு விஜய். அந்த வகையில செல்லக்குட்டி பாடல் ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு. கபிலனோட லிரிக்ஸ்ல விஜய் கூட நீதி மோகன் பாடி பட்டைய கிளப்பிருக்காங்க. பாடல் கேட்கும் போதே உள்ள அப்படியே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது அண்ட் இந்த பாட்டு கேட்கும் போதே இதோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மள யோசிக்க வைக்குது. I for you, you for me, செந்தக்கா சுனாமி. விஜய் படத்துல ஒரு பயங்கரமான குத்து பாட்டு இல்லைன்னா எப்படிங்க? அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் ராங்கு பாட்டு. இந்த பாட்டை டிஆர் பாடியிருக்காரு அண்ட் கபிலன் வரிகள் எழுதியிருக்காரு. பாட்டு கேட்கும் போது நம்மளே ஆட்டம் போட வைக்குதுன்னா விஜய் இந்த பாட்டுக்கு எப்படி ஆடி இருப்பாருன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பாடலும் ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட். விஜய் ரசிகர்களுக்கு தெரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ட்ராக். எஸ், இட் இஸ் டப் தெரி ஸ்டெப். ஒரு மாசான தீம் மியூசிக். இந்த தீம் மியூசிக் படத்தை பத்தின எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டியிருக்குன்னே சொல்லலாம். விஜய்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டுயட் நம்பர் பாடியிருக்காரு நம்ம ஹரிஹரன் சைந்தவியும் இணைந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகள்ல ஒரு பிரீஸியான பாடல். இந்த பாட்டை கேட்கும் போதே நம்மள ஒரு ரொமான்டிக் மூடுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இந்த பாட்டுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வைக்கம் விஜயலட்சுமி பாடி இருக்கிற அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் எபிக்னே சொல்லலாம். இந்த பாடல் அநேகமா எல்லாரோட காலர் டியூனாவும் அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அண்ட் இட்ஸ் a brilliant composition from ஜிவி பிரகாஷ். தாய்மை பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கிற இந்த பாட்டை புலவர் புலமை பித்தன் எழுதியிருக்காரு. இது ஒரு தாலாட்டு பாட்டு. நமக்கு பிடிச்சவங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் இந்த பாட்டு கேட்கும் போது. ஏன் அழுக வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. பிஹைண்ட் வுட்ஸ் ரிவ்யூ போர்டு இந்த ஆல்பம்க்கு கொடுக்குற ரேட்டிங் 3.25. ஆக்ட் பண்ணும்போது காம்படிஷனில் வச்ச கேவலமான சீன் எனக்கு கண்டினியூஸாக ஒரு 5 படம் இந்த போஸ்ட் இருக்குல்ல, ஐ ஹேட் திஸ் போஸ்ட். ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆளுங்க வரல என்ன